தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணினா சும்மா 2 பேரும் கை குலுக்கறது இல்லைங்க. அது ஒரு சர்வைவல் கேம், அதாவது உயிர் பிழைப்பதற்கான போராட்டம். நீங்களே யோசிச்சு பாருங்க. வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு ஒரு சின்னத்தையும் கொண்டு வரீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய கட்சி வந்து உங்க சின்னத்தை பிடுங்கிக்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு பல சின்ன கட்சி தலைவர்களோட தூக்கத்தையே கெடுத்துட்டு இருக்கு. இது வெறும் கதை இல்ல, நிஜமாவே நடந்ததுதான். செப்டம்பர் 2025ல இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல இருக்கிற 42 சின்ன கட்சிகளோட சின்னத்தை ஒரே ஆர்டர்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அவங்க கூட்டணி வச்சிருந்த பெரிய கட்சியோட சின்னத்திலேயே தொடர்ந்து 2 எலெக்ஷன்ல நின்னுட்டாங்க. அவ்வளவுதான், ஒரே நொடியில அவங்களோட அடையாளம் போயே போச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன கட்சி தலைவரும் சந்திக்கிற ஒரு பயங்கரமான யதார்த்தம் இதுதான். ஒன்னு, சின்னத்தை விட்டு கொடுத்த கூட்டணியில ஒரு சீட்டை வாங்கிட்டு நம்ம அடையாளத்தையே தொலைக்கிறது. இல்லையா, சின்னந்தான் முக்கியம்னு சொல்லி தனியா நின்னு அரசியல்ல இருந்தே காணாம போறது. ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான முடிவு. ஒரு தர்ம சங்கடமான நிலைமை தான் இது. அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான ஒரு சர்வைவல் பிளே புக்கு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது சும்மா ஒரு அரசியல் அலசல் இல்லீங்க, இது ஒரு தற்காப்பு திட்டம். பெரிய கட்சிகள் வைக்கிற இந்த ட்ராப்ப மறைந்து போ அல்லது அழிக்கப்படுன்னு சொல்லலாம். அதாவது அவங்க சின்னத்துல நில்லுன்னு சொல்வாங்க. சரின்னு சொன்னா உங்க கட்சியோட அங்கீகாரமே சட்டப்படி போயிடும். இல்ல முடியாதுன்னு சொன்னா கூட்டணியை விட்டே தூக்கிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் செக்மேட் பா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தோட இந்த 1968 சின்னங்கள் சட்டம், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஒரு விதி. ஆனா இன்னைக்கு இது ஒரு பயங்கரமான அரசியல் ஆயுதமா மாறியிருக்கு. அந்த 42 கட்சிகள் சின்னத்தை இழந்தது ஏதோ தற்செயலா நடந்த விபத்து கிடையாது. இந்த சட்டத்தை வச்சு நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதல். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த நிர்பந்தம் எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிறது தான். இது ஏதோ எடுத்தோம் கழுத்தோன்னு மிரட்டுற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான கட்டமைக்கப்பட்ட உத்தி இருக்கு. அதுல 3 முக்கியமான வழிமுறைகள் இருக்கு. இந்த 3 விஷயங்களும் என்ன காட்டுதுன்னா, பேச்சுவார்த்தைக்கே வர்றதுக்கு முன்னாடியே சின்ன கட்சிகளை எப்படி கண்ணுக்கு தெரியாத அழுத்தங்கள் மூலமா ஒரு மூலைக்கு தள்ளிடுறாங்கன்னு தான். தகவல், வளம், பொது கருத்து, இது 3ஐயும் வச்சே மொத்த ஆட்டத்தையும் கட்டுப்படுத்திடுறாங்க. அப்போ இதுலந்து என்ன புரியுது? இந்த 5 சங்கிலிகளையும் உடைக்கிறதா உண்மையான சுதந்திரத்துக்கும் தைரியமா பேரம் பேசுற சக்திக்கும் முதல் படி. இந்த சார்பு நிலையிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் நீங்க அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். ஓகே, இவ்ளோ நேரம் தியரி பேசணும். இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க 2026 தேர்தலையே ஒரு நேரடி களமா எடுத்து பார்ப்போம். இதுல 3 கட்சிகள் 3 விதமான பாதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச முடிவுகளும் 3 விதமா இருந்துச்சு. இந்த டேபிள பார்த்தாலே புரியும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் கிடையாது. உங்க பலம் என்ன, நீங்க எதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்கங்கறத பொறுத்து உங்க பாதை மாறும். இப்போ விசிகாவை எடுத்துக்கோங்க. அவங்க பானை சின்னத்தை தக்க வச்சு 8 சீட் வாங்கினாங்க. எப்படி? அவங்களோட பலமான வாக்கு வங்கி தான் அவங்களுக்கு அந்த பேரம் பேசுற சக்திய கொடுத்துச்சு. பேச்சுவார்த்தையில BATNAன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு அ நெகோஷியேட்டட் அக்ரீமெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டீல் ஓகே ஆகலேனா அடுத்தது என்ன பண்ணதுன்னு ஒரு பிளான் பி உங்ககிட்ட இருக்கணும். உங்க கூட்டணி இல்லேனாலும் பரவாயில்ல, எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குன்னு சொல்ற அந்த தைரியம் தான் ஒரு கட்சியோட உண்மையான பலம். அது அவங்களோட வாக்கு வங்கியிலிருந்து தான் வரும். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க செல்வாக்க அதிகப்படுத்தி இந்த அழுத்தத்தை எதிர்த்து போராட நீங்க பயன்படுத்தக்கூடிய 2 உறுதியான உத்திகளை பத்தி பார்க்கலாம். உலக அளவுல ஜெயிச்ச சின்ன கட்சிகள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க சக்திய சிதறடிக்காதீங்க. 100 தொகுதியில நின்னு 0 வாங்குறத விட உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற ஒரு 10-15 தொகுதியில கவனம் செலுத்துங்க. அங்க நீங்க தான் கிங் மேக்கரா இருக்கணும். அப்படியே ஒரு புவியியல் கோட்டையை கட்டுங்க. விசிய 8 இடங்களை சரியா குறி வச்சு ஜெயிச்சது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு புது சின்னத்தை வேகமா மக்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறது? இதுக்கு ஒரு 30 நாள் டிஜிட்டல் பிளான் இருக்கு. உதாரணத்துக்கு தவேகவோட விசில் சின்னத்தை எடுத்துக்கலாம். முதல் வாரம் வாட்ஸ்அப், யூடியூப் ஷார்ட்ஸ்ல சின்னத்தோட கவையை பரப்பணும். அடுத்தடுத்து சமூக நிகழ்வுகள், விவாதங்கள்னு கொண்டு போகணும். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டிஜிட்டல் பிரச்சாரம் எல்லாம் கிராமப்புறங்கள்ல ஒரு 60-65% பேரை தான் சென்றடையும். களப்பணிக்கு இது ஒரு மாற்று கிடையாது. இது ஒரு சப்போர்ட்டிங் டூல், அவ்வளவுதான். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல சில விஷயங்களை தெளிவா முடிவு பண்ணிக்கணும். அதாவது உங்க சிவப்பு கோடுகள், எதை நாம ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற தெளிவு.
அதனால கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். வேணும்னா சீட்டுகளை விட்டு கொடுங்க, சில தொகுதிகள்ல சமரசம் செஞ்சுக்கோங்க. ஆனா உங்க கட்சியோட ஆன்மாவா இருக்கிற இந்த 5 விஷயங்களையும், அதாவது உங்க சின்னம், வேட்பாளர் அங்கீகார அதிகாரம், உங்க கொள்கை, உங்க பூத் நெட்வொர்க், அப்புறம் தனியா நிக்கிற உரிமை, இத 5ஐயும் ஒரே நேரத்துல மட்டும் அடகு வச்சிடாதீங்க. ஏன்னா உங்க சின்னம்ங்கிறது சும்மா ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இல்ல, அது ஒரு இயக்கத்தோட மொத்த நினைவகம். அத பாதுகாக்கிறத விட முக்கியமான வேலை வேற எதுவுமே இல்ல. தொகுதிகளை ஜெயிக்கலாம், இழக்கலாம், ஆனா அந்த நினைவகத்தை ஒருபோதும் இழந்துடாதீங்க. இந்த அரசியல் களத்துல தப்பி பிழைக்க இதுதான் ஒரே வழி.